எப்படியோ ரிசப்ஷன் ஸ்மூத்தாக முடிஞ்சுல. நான் லைட்டாக பயமாக தான் இருந்துச்சு. உனக்கு எப்படி? ஏய் என்னாச்சு? ஓகே தானே? ஒரு வழியாக நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஆனால் இன்னும் ஒன்று அது மட்டும் நடந்தா ஐ ஃபீல் கம்ப்ளீட். என்னது? குழந்தை நம்மள மாதிரி அழகா. ஆனால் இந்த சுருட்டு முடி மட்டும் வேண்டாம். நினச்சி பாரு, நீ நான் நம்ம பாப்பா ஹாப்பியாக இருப்போம்ல. இங்கே பாரு, பாப்பா இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம ஹாப்பியாக தான் இருப்போம். ப்ரோ ப்ரோ கேண்டிட் ப்ரோ, அப்படியே இருங்க ப்ரோ, ஸ்மைல் ப்ரோ, என்ன பார்க்காதீங்க ப்ரோ, அவங்கள பாருங்க. அப்படியே இருங்க வாட்? சித்து, உனக்கு என்ன வேணும்? நான் சமைக்க போகிறேன். சித்தார்த், நான் உன்கிட்ட தான் பேசுகிறேன். அண்ணா, உனக்கு என்ன வேணும்? நான் சமைக்க போகிறேன். எனக்கு எதுவும் வேணாம், வேணுங்கிறத நானே பண்ணிக்கிறேன். போ. டீயே போட தெரியாது, இதில் சமைப்பறாமா? ஏய், என்ன என்னடி சொன்ன? சத்தமா சொல்லு. உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னேன். ஒன்றும் தெரியாதுனா எதை மீன் பண்ற? ஐயோ, நான் எதையும் மீன் பண்ணல. மீன் பண்ணவையா ஒன்றும் தெரியாதுன்னு சொன்ன? நான் என்ன வேஸ்ட்ன்றியா, ஃபெயிலியர்ன்றியா? ஏன் இப்போ இவ்வளோ கத்துற? நான் அப்படி என்ன கேட்டேன்? சமைக்க போறேன்னு சொன்னேன், அதுக்கு இவ்வளோ கத்துற? நீ அது மட்டுமா சொன்ன? நீயும் ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னியடி. ஆமா, நீங்களாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்னை பத்தி? மற்றவங்களோட என்னை கம்பேர் பண்ணி பேசாத. அது என்ன நீயும் இன்னும் உன் ஃப்ரெண்ட்ஸ் ஏமாத்திட்டாங்க, பிஸ்னஸ்ல லாஸ் ஆயிடுச்சுன்றதுக்காக இப்படிதான் எரிஞ்செறிஞ்சு விழுவியா? சும்மா என்ன கை நீட்டி பேசுற? கை விடு, வலிக்குதுன்னு சொல்றல, கை விடு சித்தார்த், வலிக்குது. நீ இவ்வளோ நாள் ஃபெயிலியர்னு சொன்னப்போ கூட எனக்கு அப்படி தோணல. ஆனா இப்போ ஒன்று பண்ண பாத்தியா? நீ ஃபெயிலியர் தான். ஃபெயிலியரு? நான் ஃபெயிலியர் தான், நீங்கள் எதுலேயும் ஃபெயிலியர் இல்லைல்ல? என்ன சொல்ல வர சித்து? நான் எதுல ஃபெயிலியர்னு சொல்ல வர? என்னால குழந்தை பெத்துக்க முடியாதுன்றத சொல்றியா? சொல்லு சித்து, அதானே?
சித்து, நான் தான் உன் லக்கி சாம்னு சொல்லுவேன்ல. ஆனா இனிமே அப்படி இல்லை. உனக்கு எவ்வளோ கஷ்டம், அதுவும் நான் உன் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம். ஏன் சித்து, நீ உன் வீட்டில் பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா இவ்வளோ கஷ்டம் இருந்திருக்காது இல்லை? உனக்குன்னு ஒரு அழகான குழந்தை, சப்போர்ட்டிவான வைஃப், என்ன மாதிரி இல்லாம. உன் லைஃப் நான் இல்லாம ஹாப்பியா ப்ராப்ளம் இல்லாம போகும்னா நான் போயிடுறேன் சித்து. நேத்ரா, என்ன நீ இப்படிலாம் பேசுற? நீ போயிட்டா எல்லாம் சரியாயிடு நான் சொன்னேனா? இந்த குழந்தை இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டராகவே தெரிஞ்சதில்லை. நீ சொன்னங்கிறதுக்காக தான் நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும். இந்த குழந்தைய விட நீ தான் முக்கியம். நேத்ரா, ஐம் சாரி. என்னை பாரு, எனக்கு தெரியுது நான் ஒரு 2-3 மாதமாகவே உங்ககிட்ட ஒழுங்கா இல்லைன்னு. எனக்கு இந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே எனக்கு தெரியல. ஏதோ நீ இருக்கிறனால தான் நான் ஓடிட்டுருக்கேன். நீயும் இல்லைனா கண்டிப்பாக நான் செத்துவேன். சார், ஓலா புக் பண்ணியிருந்தீங்க. ட்ராப் ஃபேமிலி கோட் தானே? ஆமாம் சார், கேன்சல் பண்ணாதீங்க. நான் ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்துடுறேன். 1/4 மணி நேரமா? சரி, சீக்கிரம் வாங்க. என்ன சொல்ல வர சித்து? நான் எதுல ஃபெயிலியர்னு சொல்ல வர? என்னால குழந்தை பெத்துக்க முடியாதுன்றத சொல்றியா? சொல்லு சித்து, அதானே? ஏய் ஆமாடி, உன்னால தான் பெத்துக்க முடியலல்ல, அப்ப நீ ஃபெயிலியர் தான். என்ன சித்து பேசுற? என்னடா பேசுற? என்னால என்னால? உன்னால தான் பெத்துக்க முடியாது. சித்து, அந்த லக்கி சாம்னு சொல்லுவல்ல, ஆனா இனிமே அப்படி இல்லை. இதுக்குன்னு ஒரு அழகான குழந்தை, சப்போர்ட்டிவான வைஃப், என்ன மாதிரி இல்லாம லைஃப் நான் இல்லாம ஹாப்பியா ப்ராப்ளம் இல்லாம இருக்கும்னா நான் போயிடுறேன் சித்து. போறதுனா போடி, உன்னை யாரும் இருக்க சொல்லி கெஞ்ச கிடையாது. சொல்லு சித்து, நான் போகணுமா? இங்க பாரு, நான் போகணுமா? சொல்லு சித்து. அழுது சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காத. போறேன்னு சொன்னல, போ, எங்கேயாவது சத்து தொலை. இமைகள் மூட ஒளியை தேடி
சார் லொக்கேஷன் வந்துட்டேன் சார். வரேண்ணா.